இன்னும் பல ஊர்களில் ராவணன் கடவுள்தான். ராவணனை கடவுளாக வழிபடுவது ஏன்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அசுர கூட்டத்தில் இருந்த புலஸ்திய முனிவர் வம்சாவளியைச் சேர்ந்த ராவணன் மிக சிறந்த வேத விற்பன்னர். ராவணனோடு போர் தொடுக்கும் முன்பு சிவபெருமானுக்கு வேள்வி செய்ய விரும்பினார். இலங்கையில் ராவணன் தவிர வேதம் கற்றவர்கள் யாரும் இல்லை. ராமரின் வெற்றிக்காக அந்தணராக வந்து பிராமணன் வேள்வியை நடத்தி கொடுத்தார். அவர் ஒருபோதும் தனது அந்தணர் கடமையை விட்டுக் கொடுத்தது இல்லை. ராவணன் மறையும் தருவாயில் இருக்கும் போது ராமர் லக்ஷ்மணனை அழைத்து அவரிடம் கற்றுக்கொள்ள நிறைய உள்ளது, நீ அவரை வணங்கி அறிவுரை பெற்றுக்கொள் என்று கூறினார். லக்ஷ்மணனும் ராவணனை வணங்கி அறிவுரைகளை பெற்றுக்கொண்டார். இது ராவணனின் மேன்மையை விளக்குவதாக உள்ளது. ராவணன் சிவபெருமானின் மீது மிக தீவிரமான பக்தி கொண்டிருந்தான். புகழ்பெற்ற சிவதாண்டவ ஸ்தோத்திரம் ராவணன் இயற்றியதுதான். கைலாய மலையில் தவம் இருந்த ராவணன் பக்தி மிகுதியால் தனது ஒவ்வொரு தலையாக வெட்டி இறைவனுக்கு அர்ப்பணித்தார். ராவணனின் பக்தி கண்டு மெச்சிய சிவபெருமான் வைத்தியராக மாறி வந்து அவனது அனைத்து தலைகளையும் ஒட்ட வைத்தார். தவத்தில் மகிழ்ந்து பல வரங்களையும் தெய்வீக சக்திகளையும் தெய்வீக வாளான சந்திரகாசத்தையும் ராவணனுக்கு சிவபெருமான் வழங்கினார். இதனால் ராவணன் பெற்ற திவ்ய சக்திகள் காரணமாக அவரை கடவுளாக பக்தர்கள் வணங்குகிறார்கள். பாகவத புராணத்தில் வைகுண்டத்தின் வாயிற்காவலனாக இருக்கும் ஜெயன் ஒரு சாபத்தின் காரணமாக பூமியில் பல மோசமான பிறவிகள் எடுக்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் வதம் செய்யப்படுகிறான். அதில் ஒரு பிறவிதான் ராவணன். இறுதி வதத்திற்கு பின்பு மீண்டும் வைகுண்டத்தின் காவலாளி ஆகிறான். இதனாலும் ராவணன் வழிபாடு சரியானது என்கிறார்கள் ஆன்மீகவாதிகள். ராவணன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பிஷ்ரக் என்ற ஊரில் விஸ்வரசு என்ற முனிவருக்கும் கேகேசி என்ற அரக்கிக்கும் மகனாக பிறந்தார். உருவத்தில் ராவணன் அசுரனாக இருந்த போதும் தந்தை வழியில் படைப்பு கடவுள் பிரம்மனின் பேரனாவார். ராவணன் சிறுவயதில் பிறந்து வளர்ந்தது விளையாடியது எல்லாமே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில்தான். தோஜ்பூர் அருகே உள்ள மண்டூர் என்ற ஊரில்தான் ராவணனின் மனைவி மண்டோதரி பிறந்தாள். அதனால் அந்த ஊரில் தசரா திருவிழாவில் ராவணனை வதம் செய்வதை அவர்கள் கொண்டாடுவது இல்லை. ராவணன் மண்டோதரி திருமணம் நடந்ததாக நம்பப்படும் மண்டபம் ஒன்று அந்த ஊரில் உள்ளது. இங்குள்ள ஸ்ரீ மாலி பிராமணர்கள் தங்களை ராவணனின் வம்சாவளி என்றும் கூறுகின்றனர். இந்து மதத்தில் போரில் அல்லது ஆயுதத்தால் கொல்லப்படுபவர்களை அவர்கள் மனம் சாந்தி அடைய வேண்டியும் அவர்கள் தங்களை பழிவாங்க கூடாது என்றும் வழிபட்டு அவர்களின் ஆன்மாவை அமைதிப்படுத்துவர். மதுரை வீரன் உள்ளிட்ட பல குலதெய்வம் மற்றும் முன்னோர் வழிபாடு இதை பின்பற்றியதுதான். ராவணனை முன்னோராக கருதும் வட இந்தியர்கள் அவரை கடவுளாக வழிபடுகின்றனர். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் ராவணனின் வம்சாவளி என்று கூறிக்கொள்ளும் தேஜ், கன்யாகுப்ஜ் மற்றும் கோண்டு பழங்குடியின மக்கள் ராவணனை வழிபாடு செய்கின்றனர். இவர்கள் ராம்லீலா நிகழ்ச்சியில் பங்கேற்பதில்லை. ராவணன் வீழ்த்தப்பட்ட நாளில் திதி கொடுக்கின்றனர். இவர்கள் முன்னோர் வழிபாட்டு முறையில் ராவணனை கடவுளாக வழிபடுகின்றனர்.